ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 10வது நாள். என்னடா இந்த காமெடி 10 செகண்ட் கிளிப்பை முன்னாடி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியான விஷயம்னா அது இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்த சீசனில். மற்றபடி எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக அருவருப்பாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நேற்று நைட்டு நடந்ததுலேருந்து இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு ஆரம்பிச்சுதுங்க. ஆனால் நேற்று நைட்டு நடந்த அருவருப்பான விஷயம் பாருங்கள். ஒரு பக்கம் என்னென்னா அரோரா மற்றும் துஷார் வந்துட்டு ஒரு சீட்டில் உட்காந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தடவிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதிரை மற்றும் நம்மளுடைய எஃப்ஜே இவங்க வந்துட்டு தடவிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இவங்க தடவத்தை பார்க்கறதுக்காகவா நம்ம பிக் பாஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஏகப்பட்ட படங்களில் நிறைய ஹீரோயினும் ஹீரோஸும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஏதாவது செய்வீங்களான்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் இன்னொருத்தையே தடவிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கோண காதல் வேற வரும்னு சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு பாத்ரூம்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு அரோரா வந்துட்டு கூப்பிடுறாங்க துஷாரை. நல்ல வேளை துஷார் போயிருந்தால் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். நிறைய சின்ன பசங்களும் இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையானே தெரியல. அவங்கள சொல்லி என்ன தப்பு இருக்குது? அவங்க வெளியே என்ன பண்ணியிருந்தாங்களோ அதைத்தான் உள்ளே போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி தப்பு சொல்ல முடியும்? செலக்ட் பண்ண டீமை தான் வந்துட்டு சொல்லணும். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, இங்கே லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளியே வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டுமே இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு சும்மா கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணுறேன்றாங்க. டேய், கண்டென்ட்டுக்காக லவ்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வெளியும் பல பேர் இதையே ஆரம்பிச்சிட மாட்டாங்க. இது கூட பரவாயில்ல, அரோரா வந்துட்டு பாத்ரூம்குள்ளே வச்சு நம்ம துஷாரை வந்துட்டு செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை தமிழில் சொல்ல விரும்பலை, சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பீப் சவுண்டு தான் போடணும். அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லவேளை துஷார் வந்துட்டு என்ன நினச்சானோ தெரியல, ஏதோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். சரி, காலையிலையாவது டாஸ்க்கு அதை பற்றி இதை பற்றி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா பார்வதி, அரோரா, துஷார், அதுக்கப்புறமா கமருதீன் இந்த 4 பேருமே உட்காந்து முதல்ல அந்த பெண்கள் 2 பேர் இருக்காங்களே அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்க ஆண்களுக்கெல்லாம் மார்க் போடுறாங்களாம். இதை வந்துட்டு நம்ம யூடிசிங் சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ வந்துட்டு அது மாதிரிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம். ஆனால் இவங்க ரொம்ப கேஷுவலாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 பெண்கள் உட்காந்து மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு மார்க் போட்டுட்ருக்காங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பொம்பளைங்களுக்கும் மார்க் போட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ அருவருப்பான விஷயம். அது இவங்க 2 பேரும் ரொம்ப சர்வ சாதாரணமாக செஞ்சிட்ருக்காங்க. யார்? அரோரா மற்றும் பார்வதி. இது பத்தாதுன்னு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இருக்க கமருதீன் கிட்ட கேட்டு கமருதீனோட பாய் ஃப்ரெண்டு யார், கேர்ள் ஃப்ரெண்டு யார், கமருதீனை வந்துட்டு பார்வதிக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்காரு. 8 மார்க் கொடுக்கலாம், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பார்வதி வேற கேட்குறாங்க. ஃபிசிக்கல் விஷயத்தை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு அரோரா சொல்ல, ஆமாம் சொல்லுன்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அதை பற்றி பேசும்போது அவனும் வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. 1-2 காஜியாக இருந்தால் பரவாயில்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் காஜியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. பார்வதி வெளியே ஒருத்தர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கான்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கமருதீனோட ஸ்கின்னு நல்லா இருக்குது, அவன் அழகாக இருக்கான், அவன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, சிரிக்கும்போது நல்லா இருக்குது, ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பக்கா பாய் ஃப்ரெண்டு மெட்டீரியலு, அவனுக்கு இவ்வளோ மார்க்கு போடலாம், இவன் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்கான், ஹஸ்பண்டாக வரதை பற்றி அப்புறம் தான் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. என்னடா இது முதல் 4-5 நிமிஷம் இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஒரு வழியாக இந்த நாளுடைய அந்த மாஸ்க் இருக்குல்ல, த மாஸ்க், அந்த டாஸ்க்கை வந்துட்டு கொடுத்தாங்க. இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ணதே பிக் பாஸ் தான். அதாவது எல்லாருமே அடித்து பிடிச்சி தான் எல்லா சீசன்லையுமே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எடுத்தவங்க தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கப்புறம் எப்படி அவங்கள அடித்து பிடிக்க முடியும்? தடுக்கிறதும் பார்த்திங்கன்னா அவங்கள தொடக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நிற்கணும் அப்படின்னா எப்படி ஈஸியாக உள்ளே பூந்து ஓடிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்கள தடுக்க முடியும்? ஸோ இந்த கேமை இன்னும் தெளிவான முறையில் கொண்டு போயிருக்கலாம் பிக் பாஸ். ஸோ அந்த இடத்துலையே வந்துட்டு லைட்டாக கோட்டை விட்டாங்க பிபி டீம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு. ரூலே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, பட் ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரூலை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க் இருக்குல்ல, அந்த மார்க்குள்ளே வந்துட்டு அந்த கேமில் இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே இருக்கணும், இல்லாதவங்க வெளியே போயிருக்கணும். பார்வதி அதை அப்படியே வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சபரி ஒன்றுமே சொல்ல, பார்வதி இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட உடனே, உனக்கு என்ன, நான் இங்கே தான் நிற்பேன், உனக்கு என்ன, நான் இங்கே தான் நிற்பேன், நான் இங்கே என்ன, உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் என்ன நோன்றீங்க? ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பார்வதிக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு செகண்டும் அவங்க அங்கே இருக்காங்க அப்படின்றத மக்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கவங்க தான் அந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் தான் பார்வதி. நானும் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன இப்படி சொல்லிட்டே இருந்தால் லூசுன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட
பற்றி பேசி நான் இருக்கேன் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது ஒரு கேமை எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக மட்டுமே பேசியே கேம் விளையாட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்வதி தான். ஆனால் நிறைய பேர் எதுக்காக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, பரவாயில்லப்பா இரிட்டேட்டிங்காக பேசியாவது வந்துட்டு கேம் விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது 24/7 பார்த்தீங்கன்னா யாருமே பார்வதிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு காதில் ஈயத்தை வச்சு காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அவங்க வாய்ஸை வச்சு ஆன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இறைச்சலாக இருக்கும். சம்டைம்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் தோணும். அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க பார்வதி. இதெல்லாம் வேணும் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ கொஞ்சமாக வந்துட்டு இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தலான்னு பிக் பாஸ்க்கு தோணி இருக்குமோ என்னவோ தெரியல. என்ன பண்ணிட்டாருன்னா, 4 பேர் வெளியே போயிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. வெளியே போனவங்களாம் வந்துட்டு உள்ளே இருக்கவங்க தன்னுடைய டீமுக்காக வந்துட்டு எதிர் டீமை பிளாக் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதையுமே தெளிவாக சொல்ல. பிளாக் பண்ணலான்னா எப்படி? பிடிக்கலாமா? அவங்கள ஸ்டாப் பண்ணலாமா? போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா முத்துலாம் வந்துட்டு யாருன்னு தெரில எனக்கு சரியா. அவர் பெண்ணு தானா அவங்க மேலெலாம் ஏறி உருண்டார். ஸோ அந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு தொடாமல் பிளாக் பண்ணுமா? என்னையா இது ஒரு கேம்யா? இது ஃபிசிக்கல் டாஸ்கியா? எப்படியா தொடாமல் வந்துட்டு அடிப்படத்தான் செய்யும், காயம் வரதான் செய்யும். தொடாமல் எப்படி வந்துட்டு இந்த கேம் ஆட முடியும்? வினோத் அதில் தான் பல தடவை கேட்டுக்கிட்டே இருந்தார். எப்படி பிக் பாஸ் நாங்கள் இப்படியே நின்றுட்டே இருந்தால் ஈஸியாக உள்ளே பூந்து ஓடிட மாட்டாங்களா? எப்படி பிக் பாஸ் வந்து தொடாமல் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப நாளாக அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ பிக் பாஸ் டீம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இன்னும் தெளிவாகவே வந்துட்டு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்துட்டு டாஸ்க் விளையாடும்போது அடிக்கடி பட்டுச்சுன்னா பிக் பாஸ் தான் இப்படி ரூல்ஸ் கொடுத்தாரு அப்படின்றத வந்துட்டு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அதை நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரோ என்னவோ. பட் இவங்க அதெல்லாம் எதுவுமே முடிவு பண்ணுற மாதிரியே தெரியல. பாவம் அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக வினோத் கத்திக்கிட்டே இருந்தார். இது கூட பரவாயில்ல. எஃப்ஜேவோட அட்டிடியூடும் பார்வதியோட அட்டிடியூடும் ரொம்ப கேவலமாக இருக்குது. எஃப்ஜே ரொம்ப கேவலமான ஒரு அட்டிடியூட். அதாவது வந்துட்டு ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறது, செய்கைகள் பண்ணுறது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு சளைக்காமல் பண்ணுறது தான் பார்வதியோட அட்டிடியூட். ஆம்பளை திமிரை காட்டுற என்ன வார்த்தை இது? ஆம்பளை திமிரு கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து ஆம்பளை திமிரை காட்டுற ஆம்பளை திமிரை. பார்வதி வந்துட்டு ஒரு பெரியார் பெண் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிப்பாங்க. ஆனால் அது சரியான முறையில் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப கேவலமான முறையில் இருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, தன் ஒரு பெரியார் பெண் அப்படின்றவங்க வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு ஆண்களுக்கு ஈக்குவலாக நினைக்கிறவங்க. ஆனால் இவங்க ஆண்களை மட்டம் தத்திட்டு பெண்கள் தான் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி அதை எடுத்துக்க முடியும்? ஆம்பளை திமிரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்க அந்த பையன் வந்துட்டு பொம்பளை திமிருன்னு சொன்னால் நல்ல வேலை அவன் வந்துட்டு செய்கையில் அசிங்கமாக பண்ணிட்டு போகிறான். இவங்க வந்துட்டு வாயில் பேசி அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரை பார்த்தாலுமே ரொம்ப எரிச்சலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பர்சனல் இது மட்டும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை ஒரு வழியாக வந்துட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து கலை இருக்கார்ல, அவர் வந்துட்டு எப்போவுமே பார்வதி கிட்ட வந்துட்டு கிசுத்து போயிடுவார். ஸோ அப்பப்போ இந்த பிபி வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு போகிறது தான் அவருடைய வேலை. அதே மாதிரி பார்வதி என்ன வந்து சொன்னாலும் அவரை இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி அனுப்புது. பார்வதியோடைய ஒட்டுமொத்த வேலையுமே வந்துட்டு ஒரு எண்ணெய் நல்லா கொதிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் தண்ணியை போட்டு பாருங்கள், அது அப்படியே பயங்கரமாக கொப்பளிச்சு இருக்க எல்லா மேலேயும் பரவிடும். அந்த மாதிரி பண்ணுற வேலை தான். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது, கொதிக்கிற எண்ணெயில் வந்துட்டு தண்ணியை ஊற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்வதி பக்காவாக பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கனியை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அவங்களுமே வந்துட்டு நிறைய பண்ணுறாங்கங்க. ஒரு மாதிரி குரூப்பிசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. கனி பேசுறதை கேட்கறதுக்கிட்டே வந்துட்டு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதே அளவு தான் பார்வதி பேசுறதை கேட்கறதுக்குனே பார்த்தீங்கன்னா நம்ம யார் திவாகர் இருக்கார், இன்னொரு பக்கம் வந்துட்டு கலையரசன் மற்றும் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு லைட்டாக மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்வதி. இன்னொரு பக்கம் வந்துட்டு அன்பு அப்படின்ற பேரில் வந்துட்டு அன்பு கேங் 2.2 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கனி வந்துட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடை இப்படி எடுத்து வச்சிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் கனிக்கே தெரியுது, டே நான் இந்த மாதிரிலாம் வில்லியாக யோசிச்சதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்குமே வந்துட்டு வின் பண்ணுற தகுதியே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். மறுபடியும் டாஸ்க்கு ஆரம்பிச்சுது. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. ஸோ யாரையுமே வந்து தொடக்கூடாது அப்படின்றது தான். வினோத் வந்துட்டு நம்ம கெமி இருக்காங்களே அவங்கள வந்துட்டு பின்னாடி சைட்லேருந்தே கட்டி பிடிச்சிட்டாரு. இதனால் வந்துட்டு கெமி செம கடுப்பாயிட்டாங்க. அவர் செவிலே ஒரு அரை வேற அடிச்சாங்க. ரொம்ப தெளிவாகவே அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, வீடியோவும் இருக்குது. பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அது ஸ்போர்ட்ஸ்லேருந்து நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 10-11 அப்படின்ற மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, வியானா வந்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க போகும்பொழுது ஸோ அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க கெமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமியோட கால் வந்துட்டு வியானாவை அட்டாக் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமி தெரிஞ்சு பண்ண மாதிரிலாம் எதுவுமே தெரில. அட் த சேம் டைம் கெமி பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஆனால் வியானா வந்துட்டு என் கால் அடின்னு சொன்னாங்க. பட் எதுவுமே அதெல்லாம் படவே இல்லை. அதுவும் கூட பரவாயில்லைங்க, வினோத் இருக்கார்ல காலை வச்சு நசுக்குனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அந்த பொண்ணே கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா
எழுந்துக்க முடியாமல் எழுந்து தடுக்காம தான்டா கையை நீட்டி தாண்டா வச்சு விளையாட்டு இருந்துச்சு. அது எதையுமே பார்க்காம வானத்துக்கும் பூமிக்கும் வினோத் வந்துட்டு குதிக்க, இந்த வினோத் குதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஜே வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் அருவருப்பாக இருக்குது, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. சாம்பிராணி புகையை மூஞ்சிக்கிட்ட வந்துட்டு போடுற மாதிரி, அதுவும் ஒருத்தர் பயங்கர கோவத்தில் கத்திட்டு இருக்கும்போது சாம்பிராணி புகையை வந்துட்டு மூஞ்சிக்கிட்ட போடி ஊஃபுன்னு ஊதுனா எப்படி இருக்கும், அதே செய்கையை வந்துட்டு வினோத் கிட்ட காமிச்சா சும்மா இருப்பாங்களா? அவருமே லோக்கல் போடா புளிப்புன்னு சொல்லி வினோத்தை செம்மையாக வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு தான் போனார். அவருமே முடிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணிட்டார். அதாவது எஃப்ஜே வந்துட்டு தரங்கட்ட முறையில் நடந்துக்கிட்ட சில செய்கைகளால் ஒட்டுமொத்த பேருமே வினோத் எப்படி சொன்னான்னா, டேய் போங்கடா பொம்பளை பசங்களை வந்துட்டு இத்தனை பேர் வச்சு எதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கேவலமான பேர் கிடைக்கிறதுக்கு காரணமே எஃப்ஜே தான். நார்மலாக பேசுகிற விஷயங்களை நார்மலாக பேசினாலே அது ரொம்ப ஸ்மூத்தான விஷயங்களாக போய் முடியும். ஆனால் இப்படி அருவருக்கத்தக்க வகையில் சில செய்கைகள் காட்டுறது மூலமாக அது இன்னும் அதிக அளவில் போயிட்டே தான் இருக்கும். இதை விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் அட்ரஸ் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, கொஞ்ச நேரம் கழித்து இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டாங்க. டாஸ்க்கு நாளைக்கு தான் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ளே இருந்த எல்லா வெங்காயத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வர கிச்சன் உணவுகளை வந்துட்டு பயன்படுத்துவதற்கு இந்த வெங்காயம்லாம் தேவைப்படும், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அப்புறம் நாங்கள் ஏதாவது செய்ய சொல்லி கேட்டால் இருக்காதுல்ல, அதுக்காகத்தான் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களாம் மனுஷங்க கிடையாதா? அவங்களுமே சாப்பிட்ணும்ல, அவங்களுக்கு வெங்காயம்லாம் தேவைப்படாதா அப்படின்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் கோவமாக எகிரிட்டு போகிறாங்க. வினோத் வந்துட்டு சும்மா இருந்திருக்கலாம், ஆனால் லூசுத்தனமாக அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால் வரைக்கும் இந்த விக்ரம் இருக்கார்ல, விக்ரம், அவர் அழுததே கிடையாது. ஆனால் இதில் பயங்கரமாக அழுதுட்டார். எனக்கு என்ன பிச்சை போட்டுட்ருக்கீங்களாடா, நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், நாங்களும் உங்களுக்கு தானே சமைச்சு கொடுத்துட்ருக்கோம், எங்களுக்கு எதாவது வேணால் நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு தான் வந்துட்டு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி விக்ரம் கேட்கும்பொழுது கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்க ஒரு எமோஷனலை வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுமே வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கோம், சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தான் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம சாப்பிட்ருப்போமா? அது எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்துட்டு இவங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வினோத் சொல்லிட்டு போக விக்ரம் பயங்கரமாக விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் பதறிட்டாங்க. பிகாஸ் விக்ரம் வந்துட்டு அழவே மாட்டார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பெண்கள் டீம் இருக்காங்கல்ல, அந்த சைடில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பிரச்சனை எதில் ஆரம்பிச்சுது அப்படின்றத சரியாக சொல்லவே முடியாது. பிகாஸ் ரொம்ப கைமையாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் போச்சு. ஆதிரை உள்ளே வந்தாங்க, எனக்கு விட்டு கொடுத்த நீ சொல்லாதன்னு சொன்னாங்க. அப்புறமா அரோரா வந்தாங்க, என்னுடைய பாஸை வந்துட்டு புதுசாக வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதெல்லாம் யார் அப்படின்ற ஒரு டாக் அவங்களுக்குள்ளேயே வந்துச்சு. ஸோ அரோரா சொன்னாங்க நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா, ஒன்று சுபிக்ஷாவை சொன்னாங்க, ரெண்டாவது வந்துட்டு ரம்யா ஜோவை சொன்னாங்க. ஆமாங்க, அவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. சுபிக்ஷா நான் இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. ரம்யா ஜோவும் இன்னும் 3 வாரத்துக்கு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இன்னொரு வாரம் வேணால் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை நாங்கள்லாம் போகிறோம் தான் சொன்ன சுபிக்ஷாவும் போய் தான், ரம்யா ஜோவும் போய் தான்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ ரம்யா ஜோ ஒரு கட்டத்து மேலே வந்துட்டு பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. அழுதுகிட்டே போயிட்டு கேமரா முன்னாடி, இதுக்கப்புறமா சத்தியமாக நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து பிக் பாஸ் என்ன பண்ணான்னா, இப்படியே விட்டால் ஆளுக்கு ஒவ்வொருத்தராக வந்துட்டு கிளம்பி பார்ப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, உங்களில் ஒருத்தருக்கு மட்டும் இன்றைக்கி வந்துட்டு கடந்து வந்த பாதை டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு 2 பேரும் இருந்தாங்க, ஒன்று கம்ருதீன், இன்னொன்று வந்துட்டு ரம்யா ஜோ. ஸோ கம்ருதீன் வந்துட்டு இல்லை நானும் நாமினேஷனில் இருக்கேன், நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரம்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு நான் இன்றைக்கி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னா கம்ருதீன் விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ ரம்யா ஜோ வந்துட்டு அவங்களோட கதைகளை சொன்னாங்க. ஸோ அவங்க கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, அவங்க சின்ன வயசுலேயே அம்மா அப்பா வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அத்தை கூடயோ சித்தி கூடயோ வளர்ந்துருக்காங்க. அவங்க கூட ஃபாரின் போகலான்னு சொல்லி பார்த்தா இவங்க லவ்வுக்காக இங்கேயே இருந்திருக்காங்க. லவ் சொன்னதை கேட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியிலலாம் போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க. தென் அவருமே வந்துட்டு இவங்களுக்கு துரோகம் பண்ணதுனால இவங்க அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 அக்காங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து சம்பாதிச்சு சாப்பிட வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. இதுதான் வந்துட்டு இவங்களுடைய சோக ஸ்டோரி. அத்தோட இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு முடிஞ்சுது. நாளுக்கு நாள் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வந்துட்டு இந்த முக்கோண காதல், அப்புறம் நிறைய பேர் லவ் கண்டென்ட் தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அருவருப்பாக அசிங்கமாகவே மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே இப்படியே போனால் இந்த நிகழ்ச்சியை பேன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு கங்கனை கட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா மாதிரி இவங்களே அடி போட்டுருவாங்க போல் இருக்கு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.